வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள தீமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஆச்சரியப்படலாம், என்னது தயிரில் தீமைகள் இருக்கா, இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் தயிர் சாப்பிட்டுட்டு இருந்தோமே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். தயிர் நீங்கள் சாப்பிட்றதால மட்டுமே உங்களுக்கு தீமை வந்துடாது. அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடும்போது தயிர் உங்களுக்கு ஒத்துக்காத போது, தயிரோடு சேர்க்கக்கூடாத ஒரு சில உணவுகள் எல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது, சாப்பிடக்கூடாத நபர்கள்லாம் சாப்பிடும்போது தான் தயிர் தீமைகளை விளைவிக்கும். ஸோ முதல்ல தயிர் சாப்பிடக்கூடிய அளவுகளை நம்ம தெரிந்து கொள்வோம். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கும் முன்பான நேரங்களில் சில்லுன்னு உறைஞ்சிடக்கூடிய தயிர் நீங்கள் எடுத்துக்கொள்வது தாங்க உங்களுக்கு நல்லது. அதை தான் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம். இப்போ உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்கலாம் கொழுப்பு நீக்கிய தயிரை தான் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள்ளணுன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது, அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய அந்த தீமைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமான கோளாறுகள் மற்றும் அமிலத்தன்மை இந்த ப்ராப்ளம் நீங்கள் தயிரை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ஏற்படலாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தயிர் இயல்பாகவே புளிப்புத்தன்மை, அதாவது அமிலத்தன்மை கொண்டது அப்படின்றதால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் அல்லது இரைப்பை புண், அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர்ஸ் போன்ற வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய அமிலத்தன்மை பிரச்சனையை மேலும் அது தீவிரமாக்கக்கூடும். குறிப்பாக புளித்து போன தயிரை உட்கொள்ளும் போது வயிற்று பொறுமல் மற்றும் செரிமான கோளாறுகள் உங்களுக்கு உண்டாகலாம் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இரண்டாவது சுவாச பிரச்சனைகள் மற்றும் சளி தொல்லை, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படலாம். அதாவது ரெசிபிரேட்டரி இஷ்யூஸ் உங்களுக்கு வரலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆயுர்வேத மருத்துவத்தின்படி தயிர் அபிஷேந்தி வகையை சேர்ந்தது. அதாவது உடல் நாளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய, சளியை அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, நாள்பட்ட சைனஸ், ஒவ்வாமை அல்லது எளிதில் சளி பிடிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் தயிரை குறிப்பாக இரவு நேரங்களில் சாப்பிட்டீங்க அப்படின்னா சுவாச பாதைகளில் சளி கட்டி மூச்சு திணறல் அல்லது இருமலை கூட அது ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இரவு நேரங்களில் சாப்பிட்டா தான் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நம்ம பகல் நேரங்களில் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கலாமான்னு கேட்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பகல் நேரங்களில் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள், சளி தொல்லை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மூட்டு வலிகள் மற்றும் வீக்கம் உங்களுக்கு ஏற்படலாம். அதாவது ஜாயிண்ட் பெயின்ஸு இல்லைனா இன்ஃப்ளமேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தயிரில் இருக்கக்கூடிய குளிரூட்டக்கூடிய மற்றும் சளியை அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் சில நபர்களினுடைய உடலில் வாதம் மற்றும் கபம் தோஷங்களை அது அதிகரிக்க செய்யும். இதனுடைய பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ், முழங்கால் வலி அல்லது மூட்டு வலிகளால் அவதிப்படுபவர்கள்லாம் தினசரி அதிக அளவில் தயிர் சாப்பிடும்போது அந்த பகுதிகளில் வீக்கம் மற்றும் வலி அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய மருத்துவ முறைகளில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், வீக்கம், மூட்டு வலிகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. உடல் எடை அதிகரிக்கலாம் மற்றும் கொழுப்பு சத்து அதிகமாக சேரலாம். ஸோ வெயிட் கெயின் ஆகும், உடல் பருமன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹை கொலஸ்ட்ரால்ஸ் உங்களுக்கு ஏற்படும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ முழு பாலில் தயாரிக்கப்படக்கூடிய தயிரில் நிறைவு உற்ற கொழுப்பு சத்துக்கள், அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் மற்றும் கலோரிகள் அதிகமாக இருக்கு. இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னா, உடற்பயிற்சி செய்யாமல் நீங்க அதிக அளவு கொழுப்பு இருக்கக்கூடிய தயிரை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கீங்கன்னா அது உங்களுடைய உடல்ல கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய LDL அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவை உங்களுக்கு உயர்த்தி உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு, அதாவது பருமன் ஆகிறதுக்கு, ஒபிசிட்டி ஆகிறதுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். இதன் மூலமாக நீங்க கஷ்டப்படுவீங்க. இதயம் தொடர்பான தொந்தரவுகள், பிபி அதிகரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். சுகர் ப்ராப்ளம் கூட உங்களுக்கு வருவதற்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க தான் கவனமாக இருக்கணும். சிறுநீரக கல் மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ கிட்னி ஸ்ட்ரெயின் உங்களுக்கு ஏற்படும். இதுக்கான காரணம் என்னன்னா, தயிரில் கால்சியம் சத்து நிறைந்திருக்குங்க. ஸோ இதுக்கான பாதிப்பு என்னன்னா, ஆரோக்கியமான நபர்களுக்கு இது நன்மையே அப்படின்னாலும் ஏற்கனவே கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, சிறுநீரக கற்கள் பிரச்சனை உள்ளவர்கள் அதிக அளவு கால்சியம் மற்றும் சில தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை கட்டுப்பாடோடு தான் எடுத்துக்கொள்ளணும். இப்போ மருத்துவரினுடைய ஆலோசனை இல்லாமல் தயிர் சேர்க்கிறது சிறுநீரகத்தின் மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வருவதற்கு சான்சஸ் இருக்கு. தோல் ஒவ்வாமை மற்றும் முகப்பொரு பிரச்சனைகள் வரும். ஸ்கின் அலர்ஜி, அப்புறம்
அதுக்கப்புறம் உங்களுக்கு முகப்பொரு வந்து வருவதற்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தயிர் அப்படின்றது புளிக்க வைக்கப்பட்ட ஒரு பால் பொருள். ஸோ ஃபெர்மெண்டட் பண்ணப்பட்டது. இப்போ ஆயுர்வேத மற்றும் பாரம்பரிய மருத்துவ குறிப்புகளின் படி பார்த்தீங்கன்னா, அந்த புளிப்புச்சுவை மற்றும் வெப்பத்தன்மை அல்லது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த எல்லாமே உணவுகள் எல்லாமே உங்களுடைய ரத்தத்தில் பித்தம் அல்லது நச்சுக்களை வந்து அதிகரிக்க செய்யும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஏற்கனவே முகப்பொரு, எக்ஸிமா, அதாவது சொரியாசிஸ் அல்லது சென்சிட்டிவ் தோல் போன்ற சருமம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அளவுக்கு அதிகமாக தயிர் வந்து சாப்பிடும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அதிகரிக்கக்கூடிய தோல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அதிகரித்து அந்த தோலுடைய ஒவ்வாமை, ஸ்கின் அலர்ஜி இருக்கும், ஸ்கின் அரிப்பு இருக்கும் மற்றும் முகப்பொருட்கள் இதெல்லாமே தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஸ்கின் டிசீஸ் வந்து வரும். அரிப்பு, சொறி, சிரங்கு, படை, தேமல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, முகப்பொரு பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா தோல் தொடர்பான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் தயிரை எப்போதுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதய நோய் ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கலாம் நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கான காரணம் என்னென்னா, முழு பாலில் அதாவது ஃபுல் ஃபேட் மில்க் தயாரிக்கப்படக்கூடிய தயிரில் நிறைவு உற்ற கொழுப்புகள், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸு மற்றும் கொலஸ்ட்ரால் வந்து கணிசமான அளவில் வந்து இருக்குங்க. ஸோ இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னென்னா, இதய நோயாளிகள் அல்லது ரத்தத்தில் வந்து கொழுப்பு சத்து சொல்லக்கூடிய ஹை கொலஸ்ட்ரால்ஸ் அதிகம் உள்ளவர்கள் வந்து பாலாடை நீக்கப்படாத சாதாரண தயிரை வந்து தொடர்ந்து அதிக அளவில் உட்கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தமனிகளில் கொழுப்பு படிவுகளை ஏற்படுத்தும். அதாவது பிளேக் வந்து உண்டாக்கும். அதை அதிகரித்து ரத்த ஓட்டம் தடை செஞ்சு இதயத்துக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காம பண்ணிடும். இதனால் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கலன்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும் இல்லையா. ஸோ அந்த ஹை ரிஸ்க் வந்து நம்ம எட்டக்கூடாதுன்னா தயிரை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிரோட ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உணவு கலவை அதனுடைய முரண்பாடுகளால் நச்சுத்தன்மை வந்து வரும். ஃபுட் இன்கம்பேட்டபிலிட்டி டாக்ஸின்ஸ் வந்து உங்களுக்கு உண்டாகுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆயுர்வேதத்தில் சில உணவுப் பொருட்களை சேர்த்து உண்பது விரோத உணவு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து. இப்போ நீங்கள் தயிரை வந்து மீன், நிறைய நான்வெஜ் ஃபுட்ஸு, குறிப்பாக முட்டை அல்லது பச்சை காய்கறிகளோட, அதாவது சில சாலட் வகையில் இருக்கக்கூடிய காய்கறிகளோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது செரிமான மண்டலத்தில் வந்து நச்சுக்களை வந்து உருவாக்கக்கூடும். இதனால் வந்து வாந்தி, வயிற்றுப்போக்கம் சொல்லக்கூடிய டயரியா, கடுமையான அலர்ஜி, ஒவ்வாமை மற்றும் தோலில் தடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அது அதிகரிக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி மீன், அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸு, உளுத்தம் பருப்பு, முட்டை, பால் வகைகள் இது கூடலாம் வந்து நீங்கள் தயிரை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பற்கள் மற்றும் ஈறுகளில் பாதிப்புகள் வந்து ஏற்படலாம். குறிப்பாக வந்து டென்டல் இஷ்யூஸ் வந்து வரும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தயிரில் இருக்கக்கூடிய அதிகப்படியான புளிப்புத்தன்மை, லாக்டிக் ஆசிட் மற்றும் அமிலத்தன்மை தான். ஸோ இதனுடைய பாதிப்பு பார்த்தீங்கன்னா, புளித்து போன தயிரை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வருவதும், சாப்பிட்ட பிறகு வாய் மற்றும் பற்களை வந்து சரியாக சுத்தம் செய்யாமல் இருக்கிறதும், பற்களினுடைய எனாமல் லேயரை வந்து பார்த்தீங்கன்னா டூத் எனாமல் லேயரை வலுவிழக்க செய்யும். இதனால் பற்களில் வந்து கூச்சம், அதாவது பற்கூச்சம் சொல்லக்கூடிய இந்த சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் வரும். ஈறுகளில் வலி மற்றும் பர் சொத்தை போன்ற வாய்வழி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உண்டாகலாம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய தீமைகள் வந்து ஏற்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் தயிரை வந்து நீங்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே ஏற்படுத்தாது. நீங்கள் நலமோடு வந்து வாழலாம். அதையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும். ஸோ தயிரை வந்து உங்களுக்கு வந்து அந்த சரியான நேரங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அளவுக்கு அதிகமாகலாம் சாப்பிடாம அளவாக மட்டுமே எடுத்துக்கொண்டு நன்மைகளை மட்டுமே பெற்று தீமைகளிலிருந்து விலகி இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.